நிகழ்வில் அடுத்தொரு அழகிய உரை இடம்பெறுகிறது. அந்த உரையினை வழங்குவதற்காக நான் அன்போடு அழைப்பது கல்முனை தாருஸ் சஃபா அமையத்தின் நிறுவனர், கல்முனை ஃபாத்திமத்து ஜஹ்ரா மகளிர் அரபு கலாபீடத்தின் முதல்வர் முகத்தமுல் காதிரி ஷஃபா முகமது நஜாஹி காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சையத் மாரூப் தங்கள் லத்தீஃபி ஓப்பா அவர்களே, இந்த சபையில் அறிவொளி ஊட்டி அனைவருக்கும் ஆத்மீக உணர்வை தூண்டி அமர்ந்திருக்கின்ற, என்றும் நாம் மதிக்கின்ற இந்த இலங்கை மண் பெற்ற முக்கிய அறிஞர் கண்ணியத்துக்குரிய கலாநிதி டாக்டர் மௌரூப் அஸ்ஹரி PhD ஹசரத் அவர்களே, மற்றும் சையத் ரிஷிமாலைன் வாப்பா அவர்களே, என்னுடைய ஆத்மீக நண்பரும் இந்த கட்குகை ஜெயிலானி பள்ளிவாசலுடைய கௌரவ தலைவரும் அகில இலங்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் உலமா சபையினுடைய கௌரவ பொதுச் செயலாளருமாகிய அன்பு நண்பர் மௌலவி சிராஜுத்தீன் ஹாஃபிஸ் நஜாஹி ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கு இருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய நேர காலத்தை கருத்தில் கொண்டு சில நிமிடங்கள் சுருக்கமாக வேண்ட கொண்டதன் அடிப்படையில் நான் சில விடயங்களை பேசுகின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இலங்கை திருநாட்டில் உலகத்தில் உள்ள வலிமார்களுக்கெல்லாம் அரசராய் வாழ்ந்து மறைந்த குதுபுல் அக்தா ஃபர்துல் ஹபாப் பீரான பீர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய ஒரு நினைவு தளத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவர்களுடைய ஆத்மீக ஒளி வீசுகின்ற, அற்புதங்கள் நிகழுகின்ற, தொன்று தொட்டு இந்த மண்ணை, இலங்கை திருநாட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தர்பாரிலே அஹ்லுல் பைத்துகளை பற்றிய இவ்வாறான ஒரு பெருநிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது, நான் நினைக்கிறேன் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை என்று. இந்த நிகழ்வு என்றும் தொடர வேண்டும் என்பதற்காக தம்முடைய கால நேரங்களை அர்ப்பணித்து சாதாத்துமார்களும் உலமா பெருமக்களும் இங்கே வருகை தந்துவிருக்கிறார்கள். அஹ்லுல் பைத்துகள் மகாநாடு என்கிற பொழுது இன்று நீங்கள் பாருங்கள், சமூக வலைத்தளங்களில் எல்லா ஜமாஅத்தை சேர்ந்த மக்களும் ஃபாதர் டே, மதர் டே, சில்ட்ரன் டே, இங்கிலீஷ் டே, தமிழ் டே என்று ஊர்பட்ட டே, என்னென்ன எல்லாம் டே எடுத்திருக்கிறார்கள், தினங்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யார் மீது அன்பு வைப்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நற்கூலி என்று வலியுறுத்தினானோ, யார் மீது அன்பு வைப்பது ஈமானின் அடையாளம் என்று வலியுறுத்தினானோ, அந்த அஹ்லுல் பைத்துகளுக்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் இரத்த வாரிசுகளுக்காக ஒரு தினத்தை இந்த சமுதாயத்திலே நாம் நினைவு கூறுகின்ற பொழுது, அது இஸ்லாத்திலே ஏற்கப்பட்டதா, மறுக்கப்பட்டதா, இருக்கிறதா, இல்லையா என்கிற வாத பிரதிவாதங்கள் முளைத்திருக்கிற இந்த சூழலில் அஹ்லுல் பைத்துகள் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த புகழை அஹ்லுல் பைத்துக்களில் தோன்றிய மிக பெரும் ஆத்மீக ஞானி, மேனிலை கண்ட ஞானி கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய சந்நிதியிலே நினைவு கூறுகிற பாக்கியத்தை இந்த மக்களுக்கு தந்திருக்கிறானே நமக்கு, அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஏனென்றால் அஹ்லுல் பைத் என்பது இரத்த உறவாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருப்பது போல ஈமானிய உள்ளங்களில் இரத்தத்தில் ஊறிய உறவாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அழகான வார்த்தையை கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் எங்களுக்கு ஆரம்பத்திலே ஓதி காட்டினார்கள். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீது அன்பு வைப்பதை, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்ததற்கு நீங்கள் கூலியாக எனக்கு தாருங்கள், அதை தவிர வேறு எதையும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக சொல்லவில்லை. அவ்வாறு சொல்லும்படி அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அல்லாஹு தஆலா இவ்வாறு வலியுறுத்துகிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வார்த்தை அல்ல. அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், குல் நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் கூறுங்கள். சில முக்கியமான செய்திகளை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊடாகவே அல்லாஹ் கூறுவான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. இந்த மார்க்கத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கூலி கொடுக்கவில்லை என்றால் வீட்டுக்காரன் விட்டு வைப்பானா? நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வாடகை வாகனம் என்றால் அதனுடைய கூலியை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உரிமைக்காரன் தான் விட்டு விடுவானா? இஸ்லாத்தின் உரிமைக்காரனாகிய அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊடாக அழகாக சொல்லுகிறான், இந்த மார்க்கத்திற்கு கூலி கொடுக்காதவன் எவனும் இந்த மார்க்கத்தில் இருக்க தகுதி அற்றவன் என்பதை அல்லாஹ் அழகாக சொல்கிறான். குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. மார்க்கத்தில் இருப்பதற்கு கொடுக்க வேண்டிய கூலி அஹ்லுல் பைத்துக்கள் மீதான மஹப்பத் என்றால், அஹ்லுல் பைத்துக்கள் மீது மஹப்பத்தை நான் செலுத்துவதை ஷிர்க் என்றோ அல்லது பித்அத் என்றோ அல்லது வழிகேடு என்றோ ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் இந்த வீட்டில் வாழ தகுதியற்றவன். அதை மற்றவர்கள் ஒத்துக்கொண்டாலும் வீட்டுக்காரன் ஒத்துக்கொள்ள மாட்டான். தீனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே அஹ்லுல் பைத்துகள் மீது அன்பு கொள்ளாத எவனையும் இந்த மார்க்கத்தில் இருப்பதாக ஏற்க தயார் இல்லை என்பதை அல் குர்ஆனில் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். ரோஷமற்றவன் மட்டும் இருக்கலாம், ரோஷம் இல்லாதவன் சூடு சொரணை இல்லாதவன் மட்டும்தான் கூலி கொடுக்காம இந்த மார்க்கத்தில் இருக்கலாம், அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்காம இருக்கலாம் என்பதை அல்லாஹ் விளங்குற பிள்ளைக்கு விளங்கும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல. இதுதான் இஸ்லாம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லும்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, இவ்வாறு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தான் அந்த ஆயத்திலே வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை நாகரீகம் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. இந்த முன்னால் சொன்ன வசனத்தில் அதுபோலதான் அல்லாஹ் இன்னும் ஒரு சாட்டை அடியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமு ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயதஹிரகும் தத்ஹீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளே, குடும்பத்தவர்களே, இன்னமா யுரீதுல்லாஹு, நீங்க கேட்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லுல் பைத்துகள் குடும்பம் கேட்கல, யா அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களை பரிசுத்தமான குடும்பமாக ஆக்கி எங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி என்று அஹ்லுல் பைத்துகள் கேட்கவில்லை. யார் கேட்கிறான்? இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். அஹ்லுல் பைத்துக்கள் பரிசுத்தமானவர்கள் என்று யார் கேட்டது? நாம பரிசுத்தமாக நம்ம கேட்கணும். உலூ செஞ்சுட்டு என்ன ஓதுற துவா? நாம உலூ செஞ்சுட்டு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன வஜஅல்னி மின் இபாதிக்கஸ் ஸாலிஹீன. மூன்று விஷயங்களை உலூ செஞ்சு நம்ம கேட்கறோம் துவாவுல. உலூ செஞ்சுட்டு ஓதுற துவாவுல நீங்க பார்க்க முடியும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன, தௌபா பாவ மன்னிப்பு தௌபா பெற்ற மக்களாக என்னை ஆக்கி விடுவாயாக. வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன, பரிசுத்தமானவர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. வஜஅல்னி மின் இபாதிக்கஸ் ஸாலிஹீன, சாலிஹான அடியார்களில் ஒருவனாக என்னை ஆக்கி விடுவாயாக என்று நாம் தான் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டி இருக்கிறது. ஆனால் அஹ்லுல் பைத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹு தஆலா என்ன செய்றான்? உங்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கிவிட்டான், நாடி விட்டான். நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது சோட்ட முடியும் தானே. ஆனா உங்களுக்கு விளங்கணும் சுத்தமாக்குறண்டா என்ன. உள்ளுக்கு சிலாக்கள் என்ன செய்வோம், நம்மள உள்ளுக்கு அழுக்குகளை வச்சுக்கிட்டு வெளியால சுத்தமாரி காட்டுவோம் அப்படி. ஆனா அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, ரிஜ்ஸ் அழுக்கு என்பது அற்றவர்களாக உங்களை சுத்தமாக்குறோம்.
சும்மா சுத்தமாகிறோம்னு சொன்னா போதும். அல்லாஹு தஆலா அஹ்லு பைத்துக்களே உங்களை நாங்கள் சுத்தமாக்கி விட்டோம் என்று மட்டும் சொல்லி இருந்தால் எங்களுக்கு புரியும். ஆனால் அதை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்படி வார்த்தையை கொண்டு வருகிறான் பாருங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜிஸ், உங்களை விட்டு ரிஜிஸ் அழுக்க போக்கி பரிசுத்தமான. இந்த உலகத்திலே எந்த ஒரு மகனும் அஹ்லுல் பைத்துக்களில் அழுக்கென்று சொன்னால் இந்த ஆயத்தின்படி அவன் முஸ்லிம் மூமின் கிடையவே கிடையாது. அஹ்லு பைத்துக்கள் அழுக்கு இருக்கின்றதுன்னு சொன்னான் என்று சொன்னா என்ன செய்ய முடியாது? அவன் முஸ்லிமா இருக்க முடியாது. குர்ஆனுக்கு மாற்றம். அல்லாஹ் தஆலா படைச்ச ரப்புல் ஆலமீன் அழுக்கற்றவர் சுத்தவான்கள் என்று சொன்னதுக்கு பிறகு எப்படி அதை எடுக்க முடியும்? அழகான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை கேட்கும் பொழுது எனக்கு இந்த ஆயத்தை ஞாபகம் வந்தது. கண்ணியத்துக்குரிய ஆலிம் உலமா பெருந்தகை ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், நாளை ஹவுலுல் கௌசர் வரை ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாத உறவாக குர்ஆனும் அஹ்லுல் பைத்தும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இப்பொழுது கேட்டீர்கள். இதை சூசகமாக அல்லாஹ் எப்படி கொண்டு வருகிறான் பாருங்கள். குர்ஆனை பொறுத்து அறிஞர்கள் சொன்ன தஃப்சீருடைய விளக்கங்களை யாரும் மறுக்க கூடாது. ஆனால் அதில் இருக்கிற மேலதிகமான விளக்கங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தால் அதை மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், குர்ஆனை பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொட முடியாது, தொடக்கூடாது. இது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த முத்தஹ்ஹரூன் என்கிற பரிசுத்தவான்கள் யார் என்கிற விஷயத்துல அது மலக்குகளை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஃபிக்ஹுடைய மதுஹபுடைய சட்டதிட்டங்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இரு தொடக்குகளை விட்டும் சுத்தமானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடக்கூடாது என்று அந்த சுத்தமானவர்கள் என்கிற விஷயத்துக்கு ஆயத்துக்கு பொருள் சொல்லி இருக்கிறார்கள். ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். ஒன்றும் மலக்குகளை குறிக்கிறது என்றும் கூறுகிறார்கள். சுத்தம் இல்லாதவர், தொடக்கூடியவர், உலு இல்லாதவர் குர்ஆன் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது என்று அதையும் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இது ஃபிக்ஹ் பயான் இல்லைங்கிறதால விடுவோம். ஆனால் குர்ஆனும் அஹ்லுல் பைத்தும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் நாளை ஹவுலுல் கௌசர் வரை அது தொடரும் என்கிற நபிமொழியை உற்று நோக்குகிற பொழுது அந்த குர்ஆனை தொட்டு விளக்கம் உரைப்பதற்கு தகுதி பெற்ற அல்லாஹ்வினால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கும் என்றால் அது அஹ்லுல் பைத்துக்களாகிய முத்தஹ்ஹரூன் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல யாரை சொல்லிக்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிக்கிறான். குர்ஆனுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கால தொடர்பு இல்லை. குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னர் ஒரு பரிசுத்தமான சமுதாயம் என்று அல்லாஹ் அதே குர்ஆனிலே பரிந்துரைப்பதென்றால் அது அஹ்லுல் பைத் அவர்கள்தான். இவ்வளவு ஆழத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அஹ்லுல் பைத்துகள் மீது வைத்திருக்கின்றார். நீங்கள் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரத்த உறவு அஹ்லுல் பைத்துகள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அரபிகளுக்கு மத்தியிலே கெட்ட இரத்தங்களை, உடலில் இருக்கின்ற தேவையற்ற அல்லது கெடுதியான இரத்தங்களை குத்தி வெளியேற்றுகின்ற வளமை இருக்கிறது. இன்றும் ஹிஜாமா என்பது மருத்துவத்திலே இன்று வளர்ச்சியடைந்து வருகிற ஒரு முதிர்ச்சியான ஒரு மருத்துவமாக இன்றும் இலங்கை, இந்தியா மற்றும் இதர நாடுகளில் பேணப்பட்டு வருகிறது. என்ன? ரத்தம் குத்தி எடுப்பது. இந்த ரத்தம் குத்தி எடுப்பது என்கிற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரேபிய மக்களுடைய வழக்கத்திலும் அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடலில் இருந்த இரத்தத்தை குத்தி வெளியேற்றுகின்றார்கள். இதை மக்களுக்கு தெரியாமல் எங்காவது மறைத்து விடுங்கள் அல்லது புதைத்து விடுங்கள் என்று யாரிடம் கொடுக்கிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த இரத்தத்தை எடுத்துச் சென்று ஒன்றும் செய்யவில்லை, அப்படியே குடித்து விடுகிறார்கள். இது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். குடித்து விடுகிறார்கள். இதை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை விசாரிக்கிறார்கள், என்ன செய்தீர்கள் என்று. இறுதியாக அதை நான் அறிந்துவிட்டேன் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்கின்ற அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னிலையில் சொல்லப்படுகிறது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடலிலிருந்து வெளியேற்றப்பட்ட இரத்தத்தை
அது கொட்டப்பட வேண்டிய அல்லது புதைக்கப்பட வேண்டிய இரத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடலில் தேவையற்றதாக கருதி வெளியேற்றப்பட்ட இரத்தத்தை வெளியே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எவ்வளவு ஒழுக்கமாக நடந்தார்கள் என்பதை அவர்கள் வுது செய்கின்ற சொட்டு நீர் கூட அந்த சஹாபிகளின் கரங்களை விட்டு தப்பிச் சென்றதில்லை என்ற வரலாறுகளை அழகாக இங்கே கேட்டோம். இந்த இரத்தத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அது தேவையில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்ததுதான். ஆனால் அதை தேவையற்றதாக கொட்டுவதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் அதை குடித்து விட்டார்கள். இப்ப நாமண்டா வச்சுக்கிட்டு ஷாஃபி மதுஹபுல ஹலாலா ஹராமா, இல்ல குர்ஆன் ஹதீஸ்ல ஹலாலா ஹராமா, ரத்தம் நஜீஸா நஜீஸ் இல்லைன்னா ஆயிரப்பட்ட ஆய்வு வச்சுக்கிட்டு அதுக்கிடையிலே நாள் பெய்தது. அப்படி அல்ல, அவர்கள் அதை யோசிக்கவே இல்லை. ஹராமா ஹலாலா என்பதை பற்றி இந்த இடத்திலே அவர்கள் யோசிக்கவே இல்லை, குடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இந்த சஹாபியாப்பா மடத்தனமான சஹாபி என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இந்த சஹாபியை நரகம் தீண்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் உடலில் இருந்து கழிக்கப்பட்ட இரத்தத்தை வெறும் வயிற்றுக்குள் குடித்த சஹாபிக்கு இந்த நிலை என்றால், அந்த இரத்தத்தின் வாழையடி வாழை உறவுகளாக, அந்த இரத்தத்தின் வழிமுறையாக, அந்த இரத்தத்தின் வம்சமாக அல்லாஹ்வால் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்ட அஹ்லுல் பைத்துக்களை நரகம் தீண்டுமா? கழிச்ச ரத்தத்தை குடிச்சாக்களுக்கு நரகம் இல்லையாம், அந்த இரத்த வழியில வந்த அந்த உத்தமர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அவங்களுக்கு நரகத்தை கொடுக்கிற மட்டுமில்ல, அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் மட்டுமல்ல, அஹ்லுல் பைத்துகள் மீது அன்பு வைத்த எவரையும் நான் நரகத்துக்கு போடவே மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்கள போட மாட்டேன், அவங்களுக்கு போறல. அஹ்லுல் பைத்துக்களை பகைத்த எவனையும் சொர்க்கத்துக்குள்ளும் நுழைக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தீர்மானத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அஹ்லுல் பைத்துக்களை பகைச்சவன் இருக்கானே அவனுக்கு சொர்க்கம் ஹராம், அஹ்லுல் பைத்துக்கள் அன்பு வச்சவனுக்கு நரகம் ஹராம். நீ இஸ்லாம் ஒளிச்சு மறைச்சு பேச என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒளிக்க மறைக்க பேச ஒன்றும் இல்லை. சொர்க்கம் எல்லாருக்கும் தேவை, ஆனா அஹ்லுல் பைத் தேவையில்லை. அந்த அஹ்லுல் பைத்துக்களை பற்றி இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் சொர்க்கத்திலே படைச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாங்க சுத்தி பாப்போம் என்று கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட போகும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு அழகான மாளிகை, அங்கே ஒரு கட்டில், அதிலே ஒரு அழகான குப்பா, ஒரு குப்பா காண்பிக்கப்பட்டது. அந்த காண்பிக்கப்பட்ட அந்த குப்பாவிலே 5 பெயர் நாமங்களும் 5 நபர்களும் காண்பிக்கப்பட்டார்கள். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்தின் குப்பாவிலே 5 நாமங்களும் 5 நபர்களுடைய உருவங்களும் காண்பிக்கப்பட்டன. அந்த 5 பேர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. 5 பேருடைய உருவங்களும் நாமங்களும் காண்பிக்கப்பட்டது. அந்த உருவத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களின் அழகிலே தம்மை மறந்த மெய்நிலை அடைந்த ஒரு பேரின்பத்தை கண்டார்கள். அந்த அளவு ஒளி வீசும் உருவங்களாக அவர்களுடைய உருவங்கள் இருந்தன. இது ஆச்சரியப்படுத்துகிறீர்களா? இல்ல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்யாணம் பேசுறதுக்காக, இவங்களை திருமணம் முடிங்க என்று சொல்றதுக்காக ஆயிஷா நாயுடைய உருவத்தை சொர்க்கத்தினுடைய ஒரு பட்டு தட்டிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்து காட்டிக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லை, இது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சொர்க்கத்திலே 5 அஹ்லுல் பைத்துகளும் அவர்களுடைய நாமங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அப்படியே ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் காண்பிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இந்த 5 பேர் பேரையும் மனனம் விட்டு வச்சு கொள்ளுங்கோ, பின்னுக்கு தேவைப்படும் என்று சொன்னார்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 5 பேர் பேரையும் மனனம் விட்டு வச்சு கொள்ளுங்க, பின்னுக்கு தேவைப்படும். சரி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபதலக்கா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட இருந்து என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். தஃப்சீருடைய சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி நாயகம், ஃபாத்திமா நாயகி, ஹசன் நாயகம், ஹுசைன் நாயகம் என்கிற இந்த 5 பேருடைய பேர் நாமங்கள் தான் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத்துக்களாகிய இந்த 5 பேருடைய பேரை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ததாக கூட அறிஞர்கள் பொருத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உத்தம புருஷர்கள் இந்த அஹ்லுல் பைத்துக்கள். அந்த அஹ்லுல் பைத்துக்களை அன்பு வைப்பதை நான் ஏற்கனவே சொன்னமாய்த்தான். மறுக்கின்றவன் வாடகை வீட்டிலே கூலி கொடுக்காமல் பலவந்தமாக சண்டித்தனமாக இருக்கின்ற ஒருவனை போன்றாவான். அப்படி என்றால் அவனை விட ஒரு ரோஷமற்ற முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பரிபூரணப்படுத்தி அந்த அஹ்லுல் பைத்துக்கள் மீது அன்பு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்த உறவை இறுதி மூச்சு வரை புனிதர்களாக கருதி அவர்கள்தான் நாளைய சொர்க்கத்தின் தலைவர்கள் என்பதை உணர்ந்து இம்மையில் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். நாளை சொர்க்கத்திலே அந்த தலைவர்கள் பாத்திமா நாயகியுடைய தலைமைத்துவத்தின் கீழே பெண்கள், ஹசன் ஹுசைன் நாயகத்திலே தலைமைத்துவத்தில் தான் ஆண்கள் அந்த சொர்க்கத்தில் வாழ வேண்டுமே. அந்த சொர்க்கத்தை எம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. இங்கே நமக்கு நல்ல உரைகளையும் கருத்துக்களையும் தந்த சாதாத் தரவிருக்கின்ற சாதாத்துமார்கள், ஆலிம் பெருந்தகைகள், இங்கே வந்திருக்கின்ற நன்மக்கள், நம்முடைய பிள்ளை குட்டியில் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி மூச்சு வரை ஈமானிய உறுதியையும் அல்லாஹ் தௌபாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களுடைய ஷஃபாஅத்தையும் நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை காத்திரமான உரை கேட்டீர்கள். அந்த உரையினை வழங்கியவர் கல்முனை தாருஸ் ஸஃபா அமையத்தின் நிறுவனர், கல்முனை ஃபாத்திமத்து ஸஹ்ரா மகளிர் அரபு கலாபீடத்தின் முதல்வர் முகத்தமுல் காதிரி ஸஃபா முஹம்மது நஜாஹி காதிரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.